இதே சூழ்நிலையில நம்ம நாட்டோட அரசியலை தீர்மானிக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு வேகமா ஓடுறோமோ அதை விட வேகமா பீகாரிகள் ஓடி வருவாங்க. அதே மாவட்ட ஆட்சியர்கள் ரிவ்யூ ஆபீசர் முன்னாடி பீகாரிகள், சார் என்னுடைய பேர் வந்து பீகார்ல இருந்து 2025லயே நீக்கிட்டாங்க, நான் இந்த தமிழ்நாட்டில் தான் இருக்கேன், இதுதான் என்னோட டெம்பரவரி அட்ரஸ்ன்னு சொல்லி கொடுத்து அவனுடைய ஆதார் கார்டையும் கொடுத்து அவன் வாக்காளர் வாங்கக்கூடிய நிலைமை இருக்கு. இந்த நிலைமையை தடுக்க வேண்டியது ஒவ்வொரு அரசு அதிகாரத்துல மையத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய பொறுப்பும். குறிப்பிட்டு டிஎம்கே திராவிட முன்னேற்ற கழகம் ஸ்டாலின் அரசாங்கத்தோட பொறுப்பு. ஒரு பீகாரி கூட நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கத்தை வாக்கு நியமிக்கக்கூடிய இடத்துக்கு வரக்கூடாது. வந்தா அதையும் மீறி ஒவ்வொரு பீகாரிகள் வந்து நம்மளுடைய வாக்கு ஜனநாயகத்தை முடிவு செய்வாங்க தமிழ்நாட்டுல அப்படின்னா அது ஒரு மாபெரும் கலவரத்துக்கு வழிவகுக்கும். இந்த நிலைமை நீடிக்க கூடாது. இதோடைய சீரியஸ்னஸை புரிந்துக்கிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரசியல் கட்சிக்காரங்களும், ஒவ்வொரு சமூக ஆர்வலர்களும், ஒவ்வொரு பொதுமக்களும், ஒவ்வொரு தமிழ்நாட்டு வாக்காளர்களும் இந்த பதட்டமான சூழ்நிலையை மனசுல வச்சுக்கிட்டு வேலை செய்யணுங்கிறத இந்த காணொலி மூலியமா நான் பதிவு செஞ்சுக்கிறேன். தொடர்ச்சியா இந்த எஸ்ஐஆர் குறித்தான காணொலிகள் தொடர்ச்சியா நம்ம சேனல்ல வரக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி தொடர்ந்து இதை பத்தி நம்ம